டேய், டீச்சர் வாளை தூக்கிட்டு நீ உள்ள வந்த வேகத்தை பார்த்து இன்னும் 3 பேர் தலை கீழே விழுந்திருக்கும் நினைச்சேன்டா. ஆனா 3 பேர் காலில் விழுந்துட்டேடா, மானம் கட்டவனே. புரியுதுடா? என்னதான் இருந்தாலும் இவங்க எல்லாம் அவன் கூட பிறந்த அண்ணங்க, அவன் கூட பிறக்கா தங்கச்சிடா. டேய், என்னையோட அடிச்சு இதுவரைக்கும் ராஜா, இனிமே ராஜாதி ராஜா. திருவேற்காடு வேப்பிலம்மன் கோயில புதுப்பிக்கிறதுக்காக அரசாங்கம் 50 கோடி ரூபாய் ஒதுக்கிருக்கு. அதுல 5 கோடியை கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 45 கோடியை நான் புதுசா கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சோ சாமி கண்ணு குத்திருங்கிறான். சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா, ஆனா இந்த சைலேஜா ஆளையே குத்துவா. 3 நாளைக்கு முன்னாடி அப்பண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா. ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டான்னு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு. அப்பா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஏழைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்ப்பேன். மேடம், அதையும் மீறி அவங்க குடும்பத்திலேருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் ஒரு நல்ல போலீஸ் ஆகி நேர்மையான அதிகாரியா இருப்பேன். பக்காவா சாட்சி இருந்த பல கேஸையே பந்தாடி இருக்கிறேன். இதுக்கு விட்னஸே கிடையாது. நல்ல வக்கீல் ஆகி தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட குற்றாலம் டூர் வந்திருந்தப்போ அருவி பக்கத்தில் ஒரு பொண்ணை நீ கதற தூக்கிட்டு போகிறத பார்த்து அந்த பொண்ணை நீ ரேப் பண்ண போகிறேன்னு நினச்சி சந்தேகப்பட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் காலேஜ்குள்ளே பூந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நீ அடிக்கிறத பார்த்து உன்னை ரவுடின்னு நினச்சி போலீஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். உன் ஃப்ரெண்ட் கிருஷ்ணமூர்த்தி உன்னை பற்றியும் நீ உன் அண்ணனை படிக்க வைக்கிறத பற்றியும் சொன்னதை கேட்டு உன் மேலே மரியாதை வந்தது. நீ எப்படிங்க எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நீ வந்துட்டு என்னையே கேள்வி கேக்குறியா? உங்க கெஸ்ட் ஹவுஸா? அப்போ சைலஜா என் அக்கா தான். உங்க அக்காவா? ராஜா, இது சிட்டி லைஃப். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கிற டாக்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் இப்படிதான் இருக்காங்க. ஒரு நாய் கூட தெரு முனையில இருக்கிற குப்பை தொட்டியில யாரோ போட்ட எச்சிலையை சாப்பிட்டு அந்த தெருவையே காவல் காக்குது. ஆனா எங்க அண்ணனுங்க சின்ன வயசா இருக்கும்போது அந்த பாட்டி கையால சோறு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்க பேத்திய கொன்னு அனாதை பணமா நடு தெருவில் தூக்கி போட்டானுங்க. அந்த நன்றியை மறந்த 3 பேரையும் திருத்த போறீங்களா? திருத்துறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் அம்மா, வறுக்கிறதா லேட்டஸ்ட் ஸ்டைல். அவனுங்களை நோண்டி நொங்கெடுத்து கிண்டி கிழங்கெடுத்து கடைஞ்சி பருப்பெடுத்து 3 பேரையும் குனிய வச்சு குதிரை ஓட்டல. நான் எங்க அப்பா கற்பூர பாண்டிக்கும் என் ஆத்தா பாண்டி அம்மாளுக்கும் பொறக்கல. ஆஃபீஸர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு கார்பரேஷனுக்கு சொந்தமான இந்த இடத்த ஆக்கிரமிச்சு 50 வருஷமா ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஹை ஸ்கூல் மேல ஹைகோர்ட்ல கேஸ் போட்டா உங்க ஸ்கூலுக்கு சீல் வச்சிருவாங்க. அப்படி ஏதும் செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். நீங்க 1 C கொடுத்துருங்க. மினிஸ்டர் கிட்ட பேசி 99 வருஷத்துக்கான லீஸ் அக்ரிமெண்ட் நான் வாங்கி கொடுத்துறேன். எது வந்தாலும் பா. எந்த கிளாஸ்? +2. என்ன சார் இது? டான்ஸ் ரிஹர்சல்னு நீங்க வர சொன்னீங்க, வேற எந்த ஸ்டூடண்ட்ஸுமே காணுமே.
இன்னைக்கு ரிஹர்சல் உனக்கு மட்டும்தாம்மா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் சார். குடிமா, சும்மா குடிமா. ஏய் சனே, ஏய் ஏய், யாரா? முனி. யாரா நீ? எங்கடா இருக்க? முன்னாடி வரா. ஏய் So dance, walk in a trance. Better than me when I'm on the scene. Jump around, jump around, jump around now. Jump around, jump around, jump around now. Yeah, you don't walk that thing. Yes, girl, be my lady. Come on, girl. Take a step, pull the concept, calm down, check. Sweet finesse, nevertheless, fresh to the best. உங்களை அடிச்சவங்கள உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டினா அடையாளம் கண்டுபிடிப்பீங்களாண்ணே? ஹெல்மெட் போட்டு தாண்டா அடிச்சான். ஹெல்மெட் கட்டுவே இல்லையா? கடைசியா கட்டினானே. கட்டலண்ணா. சொல்லுண்ணே. சிவப்பா இருந்தா கருப்பா இருந்தா, நட்டையா இருந்தா குட்டியா இருந்தா, குண்டா இருந்தா உள்ளியா இருந்தா? டேய் 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 டேய், அவன் கடைசியா ஹெல்மெட் கழட்டும் போது எனக்கு கண்ணு தெரியலடா. கண்ணு தெரியலையா? அவன் எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். சூப்பர் மேன் மாதிரி வந்து சுத்தி சுத்தி அடிச்சுட்டு ஈமேன் மாதிரி போயிருக்கான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன கேட்காம யாரும் வெளியே போக கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் மட்டும் உங்க கையில கிடைச்சா நீங்க ஷூட் பண்ண கூடாது. இந்த கையால, இதே கையால அவனை நான் தான் மறுபடியும் பால்ல போய். அண்ணன் ரொம்ப ஆசைக்காத, ஏட கூடமா ஆயிட போகுது. நான் போய் சுடு தண்ணி எடுத்துட்டு வரேன் உத்தரம் கொடுக்கறதுக்கு. அம்மா கடவுளே, 14 வயசு பொண்ணா கேக்குது. வைக்கிறேன்டி உனக்கு. ஏய் பண்ணாட பரதேசி, பீஸ் போன பல்பு, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொறுப்பா இருக்க வேண்டிய நீ இப்படி பொறுக்கித்தனமா ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிய. கேவலமா இல்ல உனக்கு? டேய் நீ யாரா? டேய் போட போடா. டேய் யாரா நீ? எங்க என்னடா பேசுற? உனக்கு என்னடா வேணும்? ஏய் சூப்பு, உனக்கு அப்புறமா வைக்கிறேன்டா ஆப்பு. போன அந்த டுப்புக்கு கிட்ட கொடு. டேய் ஏய், உங்க வீட்டுல எதுக்குடா உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சாங்க? நீ ஒரு நல்ல வக்கீலாயி 4 குடும்பத்துக்கு நல்லது பண்ணுவ, 4 அக்கிஸ்டத்துக்கு உள்ள போட வந்தான். ஆனா நீயே இப்ப நம்பர் 1 கிரிமினல் ஆகி நிக்கிற. ஏய், இது வரைக்கும் நீ அட்வொகேட், இப்போ நீ அக்யூஸ்ட். உனக்கு நான் இப்போ ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்டா. ஏய், இனிமே நானா சொல்ற வரைக்கும் நீ கோர்ட் வாசல்ல மிதிக்க கூடாது. அப்படி மீறி மிதிச்ச நான் உன்னை தூக்கி போட்டு மிதிப்பேன். ஏய், நான் கோர்ட்டுக்கு போறது எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதா? ஏய், தையன்னு குதிக்காதடா, தையல் பிரிஞ்சிட போகுது. டே பொறுக்கி, நேத்து நைட்டு நீ ஸ்கூல்ல பண்ண கேடித்தனத்தை சிடி பண்ணி வச்சிருக்க. அத 1000 காப்பி போட்டு பர்மா பஜார்ல கூவி விக்க போற. அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணிடாத ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ ஏன் சொல்ற வரைக்கும் கோர்ட் வாசல் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் ப்ளீஸ். பேமானி பொறம்போக்கு முடிச்சவைக்கு முள்ள மாதிரி. இப்படிலாம் ஒருத்தன் போன் பண்ணி எங்க அண்ணனை திட்டிட்டு இருக்காண்டா.
டேய் இத வெளியில சொல்லிடாதடா. ஃப்ரெண்டுன்னு இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் வெளியே தெரிஞ்சா எங்க அண்ணன் மானமே போயிடும்டா. ஆனா ஒண்ணு, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை ஒரே அடி. ஐயோ அண்ணே அண்ணே அண்ணா, உன்ன போய் இந்த கையால அடிச்சிட்டா அண்ணே. சாரிண்ணே. வேணும்னு அடிச்ச, தெரியாம தானே அடிச்ச. அண்ணன் தானே விடு. சாரிண்ணே. என்னடா அது? சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு தைரியமா இரு. அவன் எவனா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு. சரிண்ணே. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ண தான் பண்ணுங்க போறோம். பண்ணுங்க. அது வரைக்கும் அவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. நீங்க ஜாக்கிரதையா போயிட்டு வாங்கண்ணே.